ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அழகான வசனத்தை ஏசப்பா இந்த காலைவேளையில உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. எனக்கு என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம், என்னை அதிக தடவை பலப்படுத்தின ஒரு வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து நான் வாசிக்க போகிறேன். ஒரு 2-3 வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 6ஆம் வசனம், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர் 7ஆம் வசனத்தை ரொம்ப அழகா சொல்றார். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அப்படின்னு ஒரு அழகான வசனத்தை நம்ம வாசிச்சோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசிங்க. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்ச ஒரு வசனம் என்னென்னா, எரேமியா கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் சொல்கிறாரு. ஆனால் எரேமியா சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் எனக்கு பேச தெரியாது, ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னும் போது உடனே ஆண்டவருடைய ரிப்ளை பாருங்கள். 7ஆம் வசனத்தில், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேச வேண்டும். நீ அவர்களுக்கு குறித்து பயப்படாதே எரேமியா, நான் உனக்கு துணை இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை அன்று எரேமியாவுக்கு நேராக புறப்பட்டு வந்தது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி போலவே நான் நினைக்கிறேன் 2018 அந்த டைமில் கனடா தேசத்துக்கு முதல் தடவை எனக்கு அழைப்பு வந்துச்சு. அப்போ முதல் தடவை அவ்வளோ ஓவர்சீஸ் போகிறோம். ஒரு பெரிய பயம், ஏசப்பா என்ன பேச போகிறோன்னு தெரில. அழைப்பு வந்துருச்சு. நான் இப்படி தான் ஜோம் பண்ணேன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஏசப்பா. நான் லிட்ரலாக இந்த வார்த்தையை சொல்லி தான் ஜோம் பண்ணேன். நான் ஒன்றும் சும்மா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமாம், லிட்ரலாக அப்படி தான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு என்ன பேசணும்னு தெரில, என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அவ்வளோ தூரம் நான் போக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது ஆண்டவரேன்னு ஒரு ஃபாஸ்டிங் பேரில் நின்று ஜோம் பண்ணது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இந்த பழைய எனக்கு என்னுடைய பழைய பைபிள், ஆங்கில பைபிள் இருக்குது. அதில் நான் எப்போப்போலாம் ஏசப்பா என் கூட பேசுகிறாரோ அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவர் பேசிட்டாருன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி டேட் போட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருவேன். இந்த நாளில் ஆண்டவர் என் கூட அப்படி பேசி வச்சார் அப்படின்னு. என் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸ்லாம் இருக்கும். அப்போது நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பைபிள் எடுத்து பார்க்குறேன். இதே வசனத்தை 2015 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 15ஆம் வருஷம் ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 18ஆம் மே 18ஆம் தேதி 2018 இந்த வசனத்தோடு என்கிட்ட பேசியிருக்காரு. இந்த 2018 தான் நான் கனடா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஃபாஸ்டிங் பேர்லன்னு ஜோம் பண்ணுறேன். ஏசப்பா, சின்ன பிள்ளையாக இருக்கிற ஆண்டவர் எனக்கு பேச தெரில அப்படின்னு சொல்லும் போது லிட்ரலாக இதே வார்த்தைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தி, சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் நீ பேச வேண்டும், உன்னை காக்கும்படி உனக்கு நான் துணை இருக்கிறேன், பயப்படாதரா அப்படின்னு என்னை தைரியப்படுத்தின அந்த வார்த்தை இன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாதுங்க. இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நீங்களும் இதே போல் ஆண்டவர் என்ன சின்ன பிள்ளை, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு ஒருவேளை உங்களையே நீங்கள் அப்படியே தரக்குறைவாக உங்களை அப்படியே அமுக்கி உட்கார வச்சிருக்கலாம். ஏசப்பாக்கு தேவையானதெல்லாம் தாகம் தான், வயசு கிடையாது. ஒருவேளை நீங்கள் 10 வயசாக இருக்கலாம், 12 வயசாக இருக்கலாம். இல்லை, ஒருவேளை எனக்கு நிறைய வயதானவங்கன்னு நினைப்பாங்கன்னா, சிறு பிள்ளையாக இருந்தால் தான் செய்ய முடியும் போல், 20 வயசு 25 வயசு செய்ய முடியும் போல், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நான் இப்போ தள்ளாடுற வயசில் நான் என்ன செய்ய முடியும்னா அவங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், ஏசப்பாக்கு வயசு ஒரு மேட்டரே கிடையாதுங்க. வயசு மேட்டரே கிடையாது. அவருக்கு தாகம் உள்ளவனை அவர் தண்ணீரால் நிரப்ப அபிஷேகிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பையன் என்கிட்ட, ஆனால் எனக்கு சின்ன பையனாக இருக்கிறேன், பாட்டு பாடணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் நான் பாடினா எல்லாம் கலாய்க்கிறாங்க, கழுத கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். அப்போ நான் அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், தம்பி, ஆண்டவர் ராகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லலை, தாகம் உள்ளவன் மேலே தான் அவர் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். அதனால் நீ கேவலமாக பாடினாலுமே அவர் காதில் போகும்போது தேன் பாயறது போல தான் பாயம்.
அதனால் நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, நீ நல்லா பாடு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அனுப்புனேன். இந்த காலை வேளையில் ஒரு வேளை உங்களையே நீங்கள் தரக்குறைவாக நினச்சி, நான் சின்ன பிள்ளை, எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வேளை உங்களையே நீங்கள் ஒரு வேளை உங்களை கீழே நினச்சி உங்களை உட்கார வச்சு அப்படி ஓடிட்டுருக்கிறீங்களா? ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். ஆண்டவருக்கு தேவையெல்லாம் அந்த தாகம் தான். உங்கள் வயசை வச்சு ஆண்டவர் ஒரு நாள் அதை பார்க்கவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை யூ மே பி 10 or 15 or 35, 40 or even 60 or above 60. நீங்கள் 75 வயசு வயதானவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் உங்கள் வயசை குறித்து கவலைப்படவே படாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாகம், அந்த அபிஷேகம் உங்களை கொண்டு சேர்க்கும். ஏசப்பா அந்த காலவெளியில் தான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறார். சிறு பிள்ளை என்று சொல்லாதே. வயதானவர்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வயதானவர்களை போட்டுருவாங்க. அப்படி சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் நீ பேச வேண்டும். பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். எந்த இடத்துல ஏசப்பா உங்களை வச்சு இதை பேசணும் அப்படின்னு, அது மேபி ஒரு 2-3 பேராக இருக்கிற குரூப்பாக இருக்கலாம், இல்லை 100 பேராக இருக்கிற குரூப்பாக இருக்கலாம், ஒரு 5000 பேர் வேணா குரூப்பாக இருக்கலாம். ஆனால் எங்கே ஏசப்பா போய் நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரோ அந்த ஊழியத்தை ஏசப்பா நான் செய்கிற ஆண்டவரே, நான் அவைலபிளாக இருக்கிறேன் ஏசப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அர்ப்பணிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்கப்பா, நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் போய் உங்களை பற்றி நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் அவைலபிளாக இருக்கிறேன் ஏசப்பா தீர்மானத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.